சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்வதாக எழுந்த விமர்சனத்திற்கு ஓபிஎஸ் பதிலடி கொடுத்தார். சட்டப்பேரவையில் பேசிய ஓபிஎஸ், இந்த அரசு ஏற்படுத்தியுள்ள சூழல் வித்தியாசத்திலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று விமர்சித்தார். மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு வெற்றி தமிழகம் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. ஆனால் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் ஏமாற்றத்தின் வடிவமாகவே இருக்கிறது. ஏற்கனவே இருந்த திட்டங்களே புதிய பெயர்களில் இடம்பெற்றுள்ளன. புதிய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேடல் எனக்காக அல்ல, மக்களுக்காக என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி, விடியல் பயண திட்டத்தின் விரிவாக்கம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். ஆனால் வாக்களித்த மக்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம்தான் என கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை அரசு நிறைவேற்றும். நீங்கள் சொல்வதை போல் 3 மாதங்களில் சரித்திரம் படைக்க முடியாது. நீங்கள் சரித்திரம் படைத்தால் சொல்லுங்கள் என்றார். அதற்கு ஓபிஎஸ், தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகளில் சிலவற்றையாவது முன்னோடி திட்டங்களாக சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கலாம். அது கூட செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் என்றார். இதனையடுத்து செங்கோட்டையன், நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், அதற்காக துதிப்பாட வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளார். அதற்கு ஓபிஎஸ், அந்த இடத்தை முதலில் மாற்றியவர் செங்கோட்டையன் தான் என பதிலடி கொடுத்தார். அப்போது அமைச்சர் ராஜ்மோகன் குறுக்கிட்டு, இடத்தை மாற்றினாலும் மனதிற்கு அருகில் இருக்கும் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை மாற்ற வேண்டாம் என்று சொன்னவர் எங்கள் தலைவர். ஆனால் ஓபிஎஸ்ஸின் சட்டைப்பையில் புகைப்படம் இருக்கும் இடமும் மாறியிருக்கிறது, இதயமும் மாறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ், ஜெயலலிதா எங்களுடைய இதயத்தில் இருக்கிறார். அவரை எங்களுடைய இதயத்தின் நிலையாக வைத்திருக்கிறோம். ஜெயலலிதாவின் படத்தை சட்டைப்பையில் காட்டி மக்களை ஏமாற்றும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது என கூறினார். ஓபிஎஸ்ஸின் இந்த பதில் சட்டப்பேரவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.